மழை இல்லைன்னா நம்ம எப்படி வாழ முடியும்? இந்த சித்தாலத்துல மழைக்குள்ள மழை பெஞ்சாதான், பொதியில மழை பெஞ்சாதான், குத்தாலத்துல தண்ணி விழுந்தாதான் இன்னைக்கு சித்தாறுல தண்ணி வரும். அங்க குத்தாலத்துல மழை இல்லைன்னா சித்தாத்துல எப்படி தண்ணி வரும்? தண்ணியே வரல. தண்ணி இல்லைன்னா எப்படியோ ஊருக்குள்ள சாக்கடை வரும். தண்ணி இல்லைன்னா சாக்கடை வரும். அதனால நாட்டுல தண்ணி இல்லைன்னா மக்கள் முகத்துல எப்படி செழிப்பு இருக்கும்? அதனால ஆண்டவன் சிவபெருமான் வருண பகவானை கூப்பிட்டு யாம்னு காக்கணும். ஏ வருண பகவானே, இந்த பாதாள உலகத்துல அவனி சொல்ல 56 தேசத்துக்கும் ஒரு சுட்டும் பனி கூட பொழிஞ்சிடக்கூடாது. 12 வருஷம் மழை இல்லாம ஆக்கிறணும் அப்படின்னு ஆண்டவன் சொன்ன உடனே பகவான் சொல்லுக்கு மறுசொல்லு சொல்ல முடியுமா? வருண பகவான் மன்னன் சொல்லுக்கு மறுசொல்லு உண்டா? வருண பகவான் பார்த்தாரு, பாறையில் உலகத்திலையும் 12 வருஷம் பனி கூட பொழியல. காலம் மழை பொழியணும், காடுகரை விளையணும் இல்ல, அந்த காலத்துக்கு காலம் மழை பெய்யணும். இந்த புரட்டாசி 3ஆம் சனின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் மழை வேஞ்சு ஆகணும். கல்யாண வாசல் முடிஞ்ச உடனே மழைதான் பாருங்க. ஐயாவுடைய ஆண்டவன் அனுக்கிரகம் இருந்தா தான் நாடு செழிக்கும். உடனே பகவான் சொல்ல கேட்டு பாரு, உலகத்தில வருண பகவான் பனி கூட பொழியாம நாடு நகரங்கள்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? ஐயா கால மேல பொழியலைய காடுகர விளையலைய பருவமழ பொழியலைய நாடு பஞ்சமாக வந்திடுமா, நல்ல மழை பொழியலைய ஐயா பொழியலைய நாடு நகரங்களும் செழிக்கலைய நல்ல மழை ஆலங்களை தோற்ற பஞ்சம் மறக்க நல்ல உருண்ட பஞ்சம் ஐயா உருண்ட பஞ்சம் மன்னர்களை தோற்ற பஞ்சம் ஐயா உனக்கு நல்ல உருண்ட பிடுங்கி அறவையற கொடுப்ப கீர கும்பியத்த முருங்க கீர பிடுங்கி உண்ணு அங்க முழுவையற வளர்த்த பஞ்சோ அவ பிடுங்கி உள்ளே ஐயா தங்க விலையும் தவிட்டுக்கு தான் பொண்ணு விலையும் கீதா தங்கதற்கு நிழலும் இல்ல, தாவரிக்க இடமும் இல்ல, ஒண்ட நிழலும் இல்ல, உறங்கதற்கு வீடும் இல்ல, அங்க சேர்த்து வைத்த பணமும் சிறகுதாலி உழுது வந்த நிலமும் போச்சு. மக்கள் ஒண்டிருந்த வீடும் போச்சு, வீடும் போச்சு.
உனக்கெல்லாம் 12 வருஷம் பஞ்சம். ஆமா 12 வருஷம் பஞ்சம். மரக்கா உருண்ட பஞ்சம், மன்னர்களை இழந்த பஞ்சம். இழந்த பஞ்சம். பக்கா உருண்ட பஞ்சம், ஆமா பத்தாக்களை தோற்ற பஞ்சம். தோட்ட பஞ்சம். உலக்கு இருக்குல்ல, அந்த உலக்கு உருண்டுகிட்டு இருக்குனே. அந்த உலக்கு உருண்டுகிட்டு இருக்கு. அதுக்கு வேலை இல்லல்ல. ஏன்னா பக்கா உருண்ட பஞ்சம், மரக்கா உருண்ட பஞ்சம் என்ன தெரியுமா? காடுகரை வளைஞ்சதுன்னா களத்து மேட்டுல பாட்டை அளந்து கொடுக்க பக்கா மரக்காவுக்கு வேலை உண்டு. விளைஞ்சதுன்னா பாடுபட்டவங்களுக்கு, பண்ண வேலை பார்த்தவங்களுக்கு, இன்னும் உனக்கு இத்தனை படி அரிசி, இத்தனை மூட்டை நெல்லு அப்படின்னு அந்த காலத்துல பாட்டு அளந்து கொடுப்பாங்கல்ல. அதுக்கு மரக்காவுக்கு அந்த களத்து மேட்டுல வேலை. நாட்டிலேயே 12 வருஷம் செழிக்கலையே இந்த பக்கா மரக்கா என்னையும் என்ன வேலை இருக்கு? வீட்டுல இருந்துட்டு உருண்டுகிட்டு இருக்கும். ஆமா அங்கிட்டு இங்கிட்டு உருண்டுகிட்டு தானே இருக்கும். ஆமா அது மட்டுமானே தங்க விளைந்த பூமியை தவிட்டு கிளந்துட்டாங்க. பொண்ணு விளைந்த பூமியை புரிசைக்கு ஒப்படைச்சிட்டாங்க. சேத்த பணமும் போச்சு. பொண்டாட்டி கழுத்துல இருந்த சிறகு தாலியும் வித்து சாப்பிட்டுட்டாங்க. உழுத நிலமும் போச்சு, ஒண்டி இருந்த அந்த ஒரு வீடும் போச்சு. ஆமா அந்த குச்சிலும் போச்சு. ஆமா ஆட்டை வித்து அடுக்கு மெத்த வீட்டையும் வித்துட்டாங்க. ஆமா வீட்டையும் வித்து சாப்பிட்டாங்க. பெத்த உள்ளே வித்து சாப்பிட்ட பஞ்சம். ஏயா 7 புள்ள 8 புள்ள பெத்திருப்பால, இந்த பஞ்சத்துல வளர்க்க முடியாதுல்ல. இந்த பிள்ளை இல்லாதவளுக்கு ஏல மேல வீட்டுக்காரி, ஏ கருப்பாயி உனக்கு பிள்ளை இல்ல பத்தியா, ஏன்ட 7 உள்ள இருக்கு, ஒரு 2 பிள்ளை நீ வச்சுக்கோ, இந்த பிள்ளைய நீ வச்சுக்கோ, எனக்கு நெத்தியாவது ரூபாலம் காக்கல. என் வயத்து பாட்டை கழிக்கணும், ஏதோ அரிசி காய்கறி இருந்தா குடு, அரிசி காய்கறி இருந்தா குடு, தவச்சு பொறி காய்கறி இருந்தா குடுன்னு சொல்லி அந்த காலத்துல பெத்த பிள்ளைய வித்து தின்ன பஞ்சம். பிள்ளைய கூட வித்து சாப்பிட்டுருக்காங்க. தங்கம் கிடைச்சாலும் கிடைக்கும், உன்ன தவிடு கிடையாத பஞ்சம். தவிடு கிடைச்சாலும் கிடைக்கும், குடிக்க தண்ணி கிடையாத பஞ்சம். ஆறும் குளமும் வத்தி அரிஞ்சுன ஊத்து வத்தி போச்சு. தண்ணி இல்லைன்னா என்னன்னு வாழ முடியும்? எல்லாத்துக்கும் தண்ணி தானே ஆதாரம். நீர் தானே முக்கியம். ஆமா குளிக்க வேணும், குடிக்க வேணும், பொங்கலுக்கு வேணும், பொரிக்கிறதுக்கு வேணும், என்னது அடிக்க அதே அவத்துல தானே இருக்க. 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா அல்ல தண்ணிக்கு பழக்கம் போல. அதனால தண்ணி இல்லன்னா தரணியில வாழ முடியாது. தாயை கழிச்சாலும் கழிக்கணுமா, தண்ணிய கழிக்க கூடாதான். அதனால இப்படி 12 வருடம் பஞ்சம். பஞ்சம் வந்த காலத்திலேயாவது இந்த அரக்கனுக்கு நல்ல புத்தி வந்ததா? கொள்ளாத முருக்கனுக்கு எத்தனை கோடி புத்திகளை சொன்னாலும் நல்லாருக்கு உண்டான புத்தி எக்காலமும் வராதான். செவிடங்காதுல சங்குவதுனா எப்படி கேட்பான்? ஆமா பொல்லாத முருக்கனுக்கு நல்ல புத்திய சொன்னா எப்படி கேட்பான்? கேட்க மாட்டான். ஏல இந்த வழியில போவாத, ஏல இதுல முள்ளு கிடக்கல அப்படின்னு பெரியவங்க சொன்னா அதை கேட்கணும் இல்ல. நான் அந்த வழியில தான் போகணும், அந்த முள்ளு மேல ஏறிக்கிட்டு நிப்பான். சொல்லியிருக்காங்க தெரியுமா? முன்னோர் சொன்ன சொல்லும் முத்திய நெல்லி கனியும் முதல்ல கசக்கும் அடுத்து இனிக்குமா. ஆமா அந்த காட்டு நெல்லிக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அரை நெல்லிக்காய், அத முத கசக்கும், அடுத்து சாப்பிட்ட பிறகுதான் இனிக்கும். அது மாதிரியே பெரியவங்க சொன்ன சொல்லு முதல்ல பெரிய ஆளு சொன்ன கேட்க மாட்டாமல்ல, பட்ட பிறகுதான் தெரியும். அப்பதான் அவனுக்கு அந்த வார்த்தை இனிக்கும். இப்படியாக இந்த அரக்கனுடைய ஆட்சியிலே 12 வருடம் பஞ்சம். பஞ்சம் வந்த நாளையிலேயாவது இந்த வல்லரக்க நல்ல புத்தியோட கடவுளை நினைச்சானா? அப்பவே அந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க, இருந்த இடத்த விட்டே எந்திக்க மாட்டாங்க. வாட்ட வருத்தம் கட்ட வல்லரக்கன் வந்த வெறுத்தில இலைய போட்டு சாப்பிடுதான்.
நாடு என்னன்னு இருக்கு, என்னென்ன இருக்கு, நாட்டு மக்களுக்கு என்ன குறை இருக்கு, என்ன குறை இருக்கு, ஊர் என்னன்னு இருக்கு, ஊர் மக்களுக்கு என்ன குறை இருக்கு ஆமா நினைக்கணும்ல. ஒரு நாடாளு மன்னம்னா மன்னம்னா மக்கள் எவளியோ மன்னனும் அவளி. அவளிதானே, மக்கள் நல்லா இருந்தா தானே மன்னன் கையில 10 பணம் பொறலும். பொறலும். நாட்டுல செழிப்பு இருந்தா தானே ஆமா நாடாளு ராஜா கையில 4 ரூபாய் பெறலும். பெறலும். ஆமா நாட்டுல செழிப்பு இருந்தா தான். நாட்டுல செழிப்பு இல்ல. இல்லையே இந்த பாதாள மக்கள் எல்லாம் 12 வருஷத்துல நின்னு ஆமா கஞ்சிக்கு காத்தா பறக்காங்க. பறக்காங்க. இப்படி 12 வருடமாக வருட காலமாக பஞ்ச வந்த நாளையிலிருந்து வல்லரக்களுக்கு பஞ்சம் வந்தது தெரியாது. தெரியாது. அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு எப்படி அவன் சல்லாடும் மாளிகையில உல்லாசமா இருக்கான். இருக்காரக்க அன்னைய தினத்தில ஆமோ பாதாள மக்கள் எல்லாம் பகவானே பகவானே இறைவா ஈஸ்வர எங்கள் பஞ்சம் தீர்வது எப்போ, தீர்வது எப்போ, இந்த உலகத்தில் மறுபடியும் வாழ்வது எப்போ, எப்போ எப்போ சுவாமி, கஷ்டமெல்லாம் தீர்வதப்போ கடவுளை உண்மை நாங்கள் காண்பது எப்போ எப்போ சுவாமி என்று பாதாள மக்கள் எல்லாம் மன வருத்தப்படுதாங்க. அடுத்தார்கள். ஐயா ஒரு நாள் தினமதியில அஜுரமண்ண வல்லரக்க என்னாத எண்ணமெல்லாம் என்னவான மனமதியில அஜுரமண்ண வல்லரக்க அவன் மனதில் என்னுதான அரக்க என்ன நினைக்கான் தெரியுமா? என்ன நினைக்கிறான்? நம்மள ஒரு அரசாங்கம் பொறுப்புக்கு வந்து ஒரு 10-14 வருஷம் ஆயிடுத. நம்ம நாட்டுல 55 அரசர்கள்லாம் சிற்றரசர்கள் வரி கொடுக்காங்களே. ஆமா வட்டி கொடுக்கார்களே. ஆமா வரவு எவ்வளவு, ஆமா செலவு எவ்வளவு, இருப்பு எவ்வளவு, இருப்பு எவ்வளவு, கணக்கு விளக்க பார்க்கணும்ல. பார்க்கணும்லானே. எழுதா கணக்கா அழுதாலும் தீராது. தீராதோ எழுதி வைக்கணும் என்ன என்ன செலவு, என்ன வரவு, என்ன வரவு. நம்மளும் ஊர் ஊரா வில்லடிச்சு கொண்டாட்டி கையில கொண்டு இன்னும் 5000 ரூபா, 5000 ரூபா புடி, இந்த ரூபாயை நல்லா பக்குவமா செலவழிச்சுக்கோ அப்படின்னு பொண்டாட்டிட்டு கொடுத்துட்டு வந்துட்டாலும் மறு வாரம் வில்லடிச்சிட்டு போய் அம்மா போன வாரம் உனக்கு 5 ரூபா கொடுத்தனே எவ்வளவு செலவு அப்படின்னு பொண்டாட்டிட்ட கணக்கு கேட்கணும். கேட்கணுமா புருஷன், கருத்தனை அறிஞ்சு நடக்கணுமா பொண்டாட்டி. பொண்டாட்டி அவளும் சொல்லணும் குணமா. தருத்தர அறியணும் பொண்டாட்டினா என்ன தெரியுமா? கெட்டின புருஷன் 5000 கொண்டு போய் கொடுத்தா பொண்ணா பிறந்தவா 1000 ரூபாயை செலவழிக்கணும், 4000 ரூபாயை சேமிக்கணும். இப்ப உள்ளவ என்ன இதா 5000 செலவழிக்க அதுக்கு மேல குழுவுல எல்லாம் எடுக்கா, சுய உதவிகளும் எடுக்கா, அது போக வார சேலையும் எடுக்கா, அது மட்டும் எடுக்கா வீட்டுக்கு பிரிச்சு அதுக்கு மாசம் மாசம் இஎம்ஐ கிரைண்டர் கெட்டி இஎம்ஐ வாஷிங் மிஷின் வேற புரிதக்கார இணைவா தெருவு நினைவா தான் போவான், தெருவுல தான் போவான். வாஷிங் மிஷின் ஆமா கேட்கணும் பாருங்க, அது ஏன் கேட்கணும்ல. அந்த காலத்துல பொண்ணா பிறந்தவா அம்மியில அரைச்சா, இப்ப மிச்சி ஓடுது. அன்னைக்கு அம்மியில அரைச்சா அவளுக்கு நோய் வாய் இல்லாம இருந்தா, இப்ப இருக்கு இப்ப பாருங்க குடுக்கல சாப்பிட்டு நவண்டுதான். ஆமா அதுக்கு ஒரு பெல்ட் போட்டுக்கா பாத்தியலா இப்ப மாவு கீழே சுத்துது. அப்படியாக நாட்டுல மக்கள் எல்லாம் சங்கடத்துக்கு மேல சங்கடம். இந்த வல்லரகன் கருவளைய போய் கணக்கு வழக்கு பார்க்க திறக்கான். ஏ கமிஷ பணம் காலியா போச்சு, இருசா பணமும் காலியா போச்சு, அவதி பணமும் ஏ ஒழுக்கறையில சல்லி காசு இல்ல, இருந்தே சாப்பிட்டா இலங்கையும் அழியுமா, உழைப்பால உயரணும், பாடுபட்டு பலன் அடையணும், திரைகடல் ஓடி திரைவியன் தேடணும். மக்கள் காசு ஏமாத்தி பிழைச்சவன் அவனுக்கு எல்லாம் வரத்தானே செய்யும். ஊரு முதல்ல தின்னா விளங்குவானா அவன். எத்தனை மக்களுடைய சாபம் இந்த வல்லரக்கனுக்கு. கருவளைய திறந்தவண்ண மந்திரியை கூப்பிட்டான். மந்திரி ஏ தலையாரி சேனா சைனிங்க எல்லாரும் வாங்கப்பா. ஏ கருவளையில என்னப்பா கஜானா காலியா போயிடுது, என்னப்பா காலியா இருக்கு.
ஏ வகுதி பணத்தை எங்க ஏ வரிய எங்க ஏ 55 தேசத்துல இருந்து யாரும் வரி கொடுக்கலையா உங்களுக்கு இருசா கொடுக்கலையோ கப்பம் காணிக்க வரிப்பணம் எதுவும் வரலையோ ஏ வல்லரக்கா 12 வருஷம் ஆச்சு உனக்கு வரிப்பணம் கட்டி 12 வருஷம் நம்ம ராஜாக்கள் யாரும் உனக்கு வரிப்பணமும் கொடுக்கலை வணங்கி எங்க நடக்கலை இருஜா பணம் கொடுக்கலை யாவும் தொழில் தமிழ பணம் கொடுக்கலை கொடுக்கலைய உன்னைய கைய கட்டி வணங்கலைய வரிப்பணம் கொடுக்கலை வணங்கி ஒண்ணு ஏ வல்லரக்கா ஒரு 12 வருஷமா வரியே வரல அப்படின்னு மந்திரி தலையாரி சொன்ன உடனே பார்த்தா வல்லரக்க ஏ மந்திரி நீ முத எந்திரி 12 வருஷம் வரி கொடுக்கலை நீ என்னல செஞ்சுக்கிட்டு இருக்கா ஏய் என் பேரை சொல்லு 55 ராஜா கிட்ட போய் இந்த வல்லரக்கம் பேரை சொல்லி வரிய கேளு வட்டிய கேளு என் பேரை சொல்லி இருசால கேளு கப்ப பணத்தை கேளு காணிக்க பணம் எல்லா பணத்தையும் 12 வருஷத்துக்கு மொத்தமா பிரிச்சிரு எவன் 12 வருஷம் வரி கொடுக்கலையோ அவன் பாக்கி வச்சிருக்கவனுக்கு போன வரிக்கு வட்டிய போடு மீட்டர் வெட்டி என்ன கந்து வெட்டி போட்டாலும் வாங்கு வாங்கிட்டு வாங்க வரி இல்லாம வட்டி இல்லாம வீசன கையுமா வந்துடாதீங்க மந்திரிகளா இப்படின்னு வல்லரக்கன் சொன்னாமல்ல வல்லரக்கம் மந்திரி நினைக்கான் இவனோ பொல்லாத முறுக்க நல்லது சொன்னாலும் எட்டாது நம்ம வாயை திறந்தோம்னா வந்து சேரும் பொல்லாப்பு உள்ளதை சொன்னோம்னா இந்த அரக்கன் நம்ம உள்நாக்க பிடிச்சு அறுப்பான் எதுக்கு வம்பு இந்த அரக்கன் சொன்ன பிரகாரம் நம்ம 55 ராஜா கிட்ட போய் வரிப்பணம் பிரிப்போம் என்று மந்திரியும் தலையாரியும் மற்றுள்ள ஜைனியம் ஆணையில செலது பேரும் குதிரையில செலது பேரும் பல்லக்கில செலது பேரும் என் மந்திரியும் தலையாரியும் கூட்டமிட்ட படைகளோடு ஓட்டமும் பெருநடையா ஏ பெருநடையா அவர்கள் ஓடோடி வாரார்கள் அந்த அரக்கனோட மந்திரிகள் 55 தேசத்துக்கும் அரக்க மந்திரி வாரார்கள் அரக்கனுடைய வார்த்தைக்கு இணங்க வல்லரக்கம் வரிப்பணம்ல பிரிச்சுட்டு வர சொன்னா அப்படின்னு மந்திரி தலையாரி சேனா சைனியம் தண்டன் தலையாரி கூட்டத்தோட 55 தேசத்துக்கு வராங்க அந்த சிற்றரசனுடைய அரண்மனைக்கு வந்து நிற்க இதை கண்டார்கள் 55 ராஜாக்கள் ஏ வந்திருக்கிறது யார் தெரியுதா அரக்கன் ஆளை விட்டுட்டான் நம்ம 12 வருஷம் வரி கொடுக்கல பாத்தியா வரிய கேட்டு ஆள் அனுப்பி வச்சிருக்கான் இவன் வந்திருக்கவன் யாரு வல்லரக்க மந்திரி வந்திருக்கான் இவனை வான்னு கேட்க கூடாது வந்தனம் செய்யக்கூடாது ஏன் வந்த எதுக்கு வந்தனு எடுத்து முகம் கூட பார்க்க கூடாது அப்படின்னு சிற்றரசர்களா ஒன்னா இருந்து பேசி முடிச்சிட்டாங்க இவங்க வாஜல்ல வந்தவங்க இந்த நாளைக்கு நிக்காங்க அப்ப பார்த்தா 55 சிற்றரசர்கள்லாம் அரண்மனை வாசலுக்கு வந்து ஏ யாரடாவா எவரடா எங்கிருந்து நாடு என்ன நடந்து வந்த ஊரு என்ன ஊரு என்ன ஒற்ற வழியாக
மந்திரிய அரசமன் கேட்ட போது யாருடா நீ? ஐயா 55 சிற்றரசர்களே நான் வந்திருக்கிறது யாரு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தலைமை அதிபதி சக்கரவர்த்தியா இருக்காரு வல்லரக்கன். அவர் ஆளுதான் வல்லரக்க மந்திரி. என்ன விஷயம்னு கேட்க கூடமா? ஐயா வந்தவன வாசல்ல வச்சா உபச்சாரம் பண்ணது. வாங்க கோட்டைக்குள்ள இருந்து நல்ல முறையில இருந்து பேசி முடிப்போம். அவனு கோட்டைக்குள்ள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்க. வந்தவனுக்கு ஒரு காப்பி தண்ணி கொடுத்தாங்களா? எப்படி கொடுப்பான்? நாட்டிலேயே 12 வருஷம்ல பஞ்சம். எவன் வீட்டுல தண்ணி இருக்கு? வீட்லயும் தண்ணி இருக்காது. வான்னு கேட்காம வந்தனம் செய்யாம உபச்சாரம் எதுவும் நடக்கல. அப்ப இவன் வல்லரக்க மந்திரி சொல்றான், ஐயா ஏதோ வந்துட்டோம். எங்க வல்லரசனுக்கு ஒரு 12 வருஷம் வரி பாக்கி இருக்கு. வரி பாக்கி இருக்கா? ஆமா. எங்க வல்லரக்க வரி கட்டி விட்டாரு. நாடு இருக்க நிலைமைய பத்தியா? எப்படி இருக்கு? நாட்டுல நல்ல மழை பொழியாம நாடு செழிக்காம கஷ்டத்தோட இருக்கமே. இந்த பஞ்சத்தை போக்கனானவங்க வல்லரக்க. எங்க கஷ்டத்தை தீர்த்தானவங்க வல்லரக்க. ஒரு கஞ்சி தண்ணிக்கு விதி உண்டா? விதி உண்டா? ஒரு அன்னப்பாலுக்கு விதி உண்டா? விதி உண்டா? இந்த வல்லரக்கன் சொன்னாம வரி கட்டு வந்தியலா? வரி எல்லாம் இன்னமேல் கொடுக்க மாட்டோம். நாடு செழிக்கட்டும், நல்ல மழை பொழியட்டும், நாங்க தார வரிப்பணம், காடுகரை விளையட்டும், எங்க கஷ்டம் தீரட்டும், நாங்க கட்டாயம் கப்ப பணத்தை தாரோம். இப்ப மனம் தர முடியாது. உங்களுக்கு தூசி பறக்கும். சுட்டு பறக்காது. அதனால 10 ரூபா கூட நாங்க இப்போதைக்கு தர முடியாதுன்னு 55 அரசர்னு சொல்லிட்டாங்க. அதுல ஒரு மந்திரி, விவரம் உள்ள மந்திரி, அவன் கேட்கான், ஐயா எங்க வல்லரக்கனுக்கு தர மாட்டோம்னு சொன்னீல, எங்க வல்லரக்கன் அப்பாவுக்கு அன்னைக்கு கொடுத்தியல, வல்லரக்கனுடைய தகப்ப ரிஷிமுகாவர்ணனுக்கு மட்டும் நீங்க எப்படி வரி கொடுத்தீங்க? அப்பாவை பத்தி பேசாதப்பா, அவன் நீதிவான்பா. வல்லரக்கனுடைய தகப்பன் தங்க கோணம் தருமர் உள்ளம். ஆமா, நீதி உள்ளவர். அருகம்புள்ள நோவை மிதிக்க மாட்டார். ஆமா, நல்ல மனுஷன். அவருடைய காலத்துல மாதம் 3 மழை பொழிஞ்சது. வல்லரக்கனுடைய தகப்பன் காலத்துல யார் யாருக்கெல்லாம் தெரியுமா? வேதம் ஓதிய வேதியர் ஐயருக்கு மழை உண்டு. ஒரு மழை பெய்ந்திருக்கு. ஆமா, அவருக்கு மட்டுமா? நீதி மன்னன் நெறியனாருக்கு என்று மாத்தையில 10 நாளைக்கு ஒரு மழை உண்டு. மாத்தையில 10 நாளைக்கு ஒரு மழை உண்டு. நம்ம பாண்டிய மன்னருக்கு. ஆமா, மாதம் கற்புடைய மங்கையருக்கு மாத்தையில 10 நாளைக்கு ஒரு மழை. ஆமா, அந்த தாய் குலங்களுக்கும் பேஞ்சிருக்கு. வேதம் ஓதிய வேதியர் என்றால் யாரு? அந்தனர் பிராமணாளுக்குன்னு மாத்தையில 10 நாளைக்கு ஒரு மழை உண்டு. அதை போல நீதி